ஹலோ வணக்கம். நம்ம டெக் ப்ரோ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம இந்த கோர்ஸ் ஃபுல்லாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பைத்தான்னா என்னது, பைத்தானோட அட்வான்ஸ் கான்செப்ட் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எப்படி டேட்டா பேஸோட பைத்தானை கனெக்ட் பண்ண போகிறோம், என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ண போகிறோம், இது எவ்வளோத்தையும் யூஸ் பண்ணி எப்படி ரியல் டைம் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம இந்த கோர்ஸ் ஃபுல்லும் கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்ட் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் பைத்தான். பைத்தான்கிற லாங்குவேஜ் வந்து எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் பைத்தான். நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறது என்னென்னா பைத்தான் ஹிஸ்ட்ரி, அதாவது பைத்தானோட வரலாறு, இதை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பைத்தான் டெவலப் பண்ணது வந்து 1980 இதை டெவலப் பண்ணியிருக்காரு. யார் டெவலப் பண்ணான்னா கிடோ வேன் ரோசன் அப்படிங்கிறவர் டெவலப் பண்ணார். இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது எப்போனா அதாவது இதை கொண்டு வந்தது எப்போனா டிசம்பர் 1989 இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணது எப்போனா பிப்ரவரி 1991 எல்லாம் கரெக்ட் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இது பைத்தானுங்க நேம் இதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து நேரம் போகாதப்போ அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரீஸு பிபிசி காமெடி சீரீஸ். அதில் வந்து மாண்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிறது வந்து சீரீஸோட நேம். அதில் வந்து பைத்தான்கிற நேம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பைத்தான் அப்படிங்கிறத எடுத்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சுருக்காரு. இது டிசம்பரில் வந்து பைத்தான் 3 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி 2 தான் வச்சுருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் டிசம்பர் 3, 2008 வந்து பைத்தான் 3 அந்த வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து வெர்ஷன் டிஃப்ரென்ஸ் 2, 3 2க்கும் 3க்குள்ள வெர்ஷன் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அதில் வந்து ஒரு 3 எண்ணத்தை மட்டும் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். டிவிஷன் ஆப்ரேட்டரு, பிரிண்ட் ஃபங்க்ஷனு, யூனிகோட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 எண்ணத்தை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். டிவிஷன் ஆப்ரேட்டர் 2 வெர்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னா -7/5 அப்படின்னு கொடுத்தா அதோட அவுட்புட் வந்து 2 அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டப்பான வேலையை கொண்டு வந்து காமிச்சிடும். ரவுண்டப் வேலைனா 2, 3 அப்படின்னு சொல்லி கரெக்டாக ரவுண்டாக கொண்டு வந்து காமிச்சிடும். கரெக்டாக அக்யூரேட்டான ஆன்சர் வந்து காமிக்காது. 3 வெர்ஷனில் எப்படி ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா -7/5 அப்படின்னு கொடுத்தா ஒரு அவுட்புட் வந்து -1.4 அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் வேலையும் கொடுத்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேலையை வருமோ கரெக்டாக ஆன்சர் அப்படி சொல்லி கொண்டு வந்து காமிக்கும். இதுமாதிரி பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து 2லேருந்து எப்படி இருந்துச்சுன்னா பிரிண்ட்னு கொடுத்து டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஹாய் என்ன கொடுக்காமோ அப்படியே கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணிடும். அது 3ல் வந்து அப்படி கிடையாது. பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து அதுக்குள்ளே வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ளே என்ன கொடுக்காமோ அதான் பிரிண்ட் பண்ணணும். அதாவது பைத்தான் ஃபங்க்ஷன்னா அப்படி தான் இருக்கணும், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கரெக்டான வேலையை கொண்டு வந்து வச்சுருக்காங்க 3 வெர்ஷனில். இதுமாதிரி யூனிகோடுன்னு சொல்லி ஒன்று வந்து 2 வெர்ஷனில் இருந்துச்சு. ஆனால் 3 வெர்ஷன்லேருந்து யூனிகோடுன்னு கிடையாது. இப்போ 2ல் வந்து HU டபுள் கோட்ஸ் உள்ள ஹாய் அப்படின்னு கொடுத்து ஏதாவது டைப் என்ன கொடுத்தோன்னு சொன்னால் யூனிகோடுன்னு கொண்டு வந்து காமிச்சிடும். 3ல் இருந்து அப்படி கிடையாது, எல்லாமே ஸ்ட்ரிங்காகவே கன்வெர்ட் பண்ணி STR அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துரும். இது வந்து 2ங்கிறது வந்து யாருமே இப்போ யூஸ் பண்ண கிடையாது. 3 தான் நிறைய இப்போ யூஸ் பண்ணாங்க. இப்போ ஃபுல்லுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நிறைய அட்வான்டேஜ் நிறைய எல்லாம் வந்துட்டு நிறைய ஃபியூச்சர்ஸு அது மாதிரி நிறைய பேக்கேஜஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஃபுல்லுமே 3 வெர்ஷன் தான். நிறைய 3 வெர்ஷன் தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. அவங்க டிஃப்ரென்ஸுக்காக மட்டும் தான் 2க்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸுக்காக மட்டும் தான் சொன்னதை தவிர மற்றபடி இப்போ யூஸ் பண்ண ஃபுல்லுமே 3 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பைத்தான்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பைத்தான் இஸ் இன்டர்பிரிட்டட். இதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. பைத்தான் ஒரு இன்டர்பிரிட்டட். பைத்தான் இஸ் இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ். இது வந்து ஆப்ஜெக்ட் உடைய ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல்னால் இப்போ எல்லாம் தெரியும். இப்போ நம்ம யூஸரு நம்ம இப்போ வந்து ஒரு கோட் ரைட் பண்ணணும், நமக்கு புரியுற மாதிரி அது எல்லாமே இருக்கிறதுனால இது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இன்டர்பிரிட்டர்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். இப்போ ஒரு எடிட்டர் இருக்குது. எடிட்டர்னால் ஏதோ ஒரு எடிட்டர், நோட்பேட்++ஓ விசுவல் ஸ்டுடியோவோ ஏதோ ஒரு எடிட்டர் இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய சோர்ஸ் கோடு, அந்த சோர்ஸ் கோடை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணோம், ஃபைல் நேம் .py அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை ரன் பண்ணும்போது எப்படி இன்டர்பிரிட்டடாக கன்வெர்ட் ஆகும். இன்டர்பிரிட்டட்னா அப்படின்னா லைன் பை லைனாக எக்ஸிக்யூஷன் நடக்கும். அதான் வந்து இன்டர்பிரிட்டட். வாட் இஸ் இன்டர்பிரிட்டட்னு கேட்டால் லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன், இதான் வந்து இன்டர்பிரிட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே நம்ம ஜாவாவில் எடுத்துக்கிட்டோம்னா ஜாவா c.filename.java அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதை வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணோம். என்ன எரர் இருக்கோ அது வந்து மொத்தமாக அந்த ப்ரோக்ராமே ஃபுல்லுமே கம்பைல் பண்ணி அதுக்கப்புறம் ரன் பண்ணோம். ஆனால் இது பைத்தானில் வந்து அப்படி கிடையாது. லைன் பை லைனாக ரன் பண்ணோம். ஒவ்வொரு லைனாக ரன் பண்ணி அதில் எரர் இருந்தால் அப்பவுமே ஷோ பண்ணிடும். அதனால் வந்து இன்டர்பிரிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதில் ஜாவாவில் வந்து நம்ம வந்து JVM அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இது பைத்தானிலேருந்து PVM அப்படின்னு சொல்லி இருக்கும். இது எல்லாமே இன்டர்பிரிட்டடாக சேர்ந்து இருக்கும். இதுதான் வந்து இன்டர்பிரிட்டட். இதுதான் இதோட டெஃபினிஷன். அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான்னு சொல்லலாம், இல்லாட்டா அட்வான்டேஜஸ் ஆஃப் பைத்தான்னு சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம், உங்கள் விருப்பம் தான். இதை வந்து ஃபியூச்சர் ஆஃப் பைத்தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாயிண்ட் என்னன்னா ஈஸி டு லேர்ன். பைத்தான் வந்து நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம்.
எப்படின்னா ஈஸியான இப்போ ஒவ்வொரு லாங்குவேஜ் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. ஒவ்வொரு லாங்குவேஜ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது பாருங்கள், இப்போ ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதுனாலே நிறைய ஒவ்வொன்றா நிறைய லைனில் இருக்கும். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. சிம்பிளாக பிரிண்ட்டுன்னு கொடுத்து அதுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே இப்போ ஓப்பன் ட்ரைவ் பண்ணி க்ளோஸ் ட்ரைவ் பண்ணி இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அப்படியே பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து காமிச்சிடும். அது மாதிரி ஆட் பண்ணது அவ்வளோதான். சிம்பிளாக ஈஸியாக நீ டேரெக்டாக ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதோட அவுட்புட் கொண்டு வந்து ஈஸியாக காமிச்சிடும். நம்ம ப்ரோக்ராம் போடும்போது பாருங்கள், இப்போதைக்கு டெஃபினேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கண்டென்ஸ் லெஸ் கோட், அதான் சொன்ன மாதிரி கோட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப வளன்னு இருக்காமல் சின்னதாக ஈஸியாக புரியுத மாதிரி ஒரே சிங்கிள் லைனில் இருக்கும். இதுதான் அப்படின்னு சொல்லி சிங்கிள் லைனில் ஈஸியாக இருக்கிறதுனால இது வந்து லெஸ் கோடு. ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸு. ஓப்பன் சோர்ஸ்னால் இது வந்து ஓப்பனாகவே இருக்கும், ஃப்ரீ தான். பெய்டு கட்டி தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், அமௌண்ட் பே பண்ணி தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. ஓப்பன் சோர்ஸாக ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸாக இருக்கும். யாருனாலும் எடுத்துக்கலாம், எந்த லைப்ரரினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேக்கேஜ் இப்போ இருக்குது, எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி எக்ஸ்டென்சிபிள்னால் இது வந்து ஒரு எக்ஸ்டென்சிபிளாக இருக்கும். இது மாதிரி லார்ஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி, நிறைய லைப்ரரி இருக்குது. இப்போ நிறைய டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிறைய வெர்ஷன் வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் எந்த லைப்ரரி, நிறைய லைப்ரரி இருக்குது, எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் பைத்தான், அதாவது என்னென்ன அப்ளிகேஷன்னா பைத்தானை யூஸ் பண்ணியிருக்காங்க பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெப் அப்ளிகேஷன்னா இப்போ இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ஊப்பர் இருக்குது, இகாமர்ஸ் இருக்குது, இகாமர்ஸ் வெப்சைட்டு, இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணதுக்கு வந்து பைத்தானை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஜாங்கோ, ஃப்ளாஸ்க்கு, ப்ரமிடு, ஜாங்கோ சிஎம்எஸ் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி சயின்டிஃபிக் அண்ட் நியூமரிக் அப்ளிகேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து எர்த்து பை, ஆஸ்ட்ரோ பை, இப்போ வந்து புவியியல் சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு எர்த்து பைன்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது. இது மாதிரி வானியல் ரிலேட்டடாக ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு ஆஸ்ட்ரோ பை பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி சயின்டிஃபிக் ரிலேட்டடாகவும் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். நம்ம டெஸ்க்டாப் GUI அப்ளிகேஷன், GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அது TKGUI லைப்ரரின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அப்ளிகேஷன், ட்ரைட்டான் பிளாட்ஃபார்ம்னு சொல்லி ஒன்று இருக்குது. பிஸ்னஸ் ரிலேட்டடாக நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ணதோம் அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரைட்டான் பிளாட்ஃபார்ம் சொல்லி ஒன்று இருக்குது. நம்ம இமேஜ் ப்ராசஸிங் அப்ளிகேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. இமேஜ் ப்ராசஸிங் ஓப்பன் சிவி, பில்லோ அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி நம்ம இமேஜ் ப்ராசஸிங் அப்ளிகேஷன் பண்ணலாம். அது போக இப்போ என்னென்னா டேட்டா அனலிஸ்ட்டு, மிஷின் லேர்னிங்கு, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹேக்கிங் இந்த மாதிரி இடத்துல வந்து பைத்தான் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நிறைய ரோபோட்டிக் ரிலேட்டடாக ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. மிஷின் லேர்னிங்கு, ஹேக் பண்ணதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ், இது எல்லாமே பைத்தானை யூஸ் பண்ணி தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பைத்தானு. ஹை லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ், நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். ஹை லெவல் லாங்குவேஜ் எனக்கு தெரியல, லோ லெவல் லாங்குவேஜ் எனக்கு தெரியலன்னு குழப்பம் இருக்கும். வாங்க உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரோம். ஹை லெவல் லாங்குவேஜ்னால் இட் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன், இப்போ மனுஷனுக்கு புரியுற மாதிரி இருக்க லாங்குவேஜ் தான் ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட லாங்குவேஜ் என்னது தமிழ், சில பேர் இங்கிலீஷு, ஹிந்தி, தெலுங்கு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருப்பாங்க. இனிமேல் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் A=10, P=20, C=A+B ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இதை வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு புரியுற மாதிரி தான் இருக்குது, இதனால் ஹை லெவல் லாங்குவேஜ். என்னென்ன லாங்குவேஜ் இருக்குன்னா பைத்தான் இருக்குது, ஜாவா இருக்குது, C++ இருக்குது, இது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ்னால் இட் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் மிஷினுக்கு புரியுற மாதிரி இருக்க தான் 0s and 1s இருக்கும். இதுதான் வந்து லோ லெவல் லாங்குவேஜ். இப்போ நம்ம கொடுக்குற லாங்குவேஜ் வந்து ஹியூமன் புரியுற மாதிரி இருக்குது, அதை வந்து மிஷின் புரியுற மாதிரி மாற்றணும். அதுக்கு தான் வந்து நம்ம நடுவில் என்ன வேணும், கம்பைலர், அது இன்டர்பிரிட்டர், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வேணும். கம்பைலர்னால் ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து லோ லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி இருக்கும். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், கம்பைலர் ஜாவாக்கு யூஸ் பண்ணுவோம். அதுமாதிரி பைத்தானுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி பைத்தானுக்கு வந்து இன்டர்பிரிட்டர் சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவோம். இன்டர்பிரிட்டர் தான் ஹை லெவல் லாங்குவேஜ். நம்ம கொடுக்கக்கூடிய லாங்குவேஜ் வந்து பைட் கோடாக மாற்றி 0s and 1s மாற்றி லோ லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் கொண்டு வந்து காமிக்கும். அதான் வந்து பாருங்கள், அந்த ஸ்லைடை எடுத்து காமிக்கேன். அந்த ஸ்லைடில் இருக்கா, நம்ம இன்டர்பிரிட்டடு அதை வந்து கம்பைல் பண்ணி உள்ளுக்கு பைட் கோடாக மாற்றி பிவிஎம் யூஸ் பண்ணி அதை வந்து லோ லெவல் லாங்குவேஜ் பைட் கோட் 0s and 1s மாற்றி நம்ம ரிசல்ட் கொண்டு வந்து காமிக்கும். இதான் அந்த ஸ்லைடில் பார்த்துக்கோங்க, இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். இதான் அந்த இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். இதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ எப்படி ஈஸியாக புரியுதா? ஹை லெவல் லாங்குவேஜ் என்னென்னா ஹியூமன் புரியுற மாதிரி இருக்கும், லோ லெவல் லாங்குவேஜ்னா மிஷின் புரியுற மாதிரி இருக்கும். நம்ம கொடுக்குற அந்த ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து லோ லெவல் லாங்குவேஜாக மாற்றுறதுக்கு வந்து ஒரு இது தேவை, அதான் வந்து இன்டர்பிரிட்டர்னு சொல்லி ஒன்று தேவை. ஜாவாவை யூஸ் பண்ணால் கம்பைலர் தேவை, பைத்தான் யூஸ் பண்ணால் இன்டர்பிரிட்டர் தேவை, அவ்வளோதான். இது 0s and 1s மாற்றி கொடுத்து நம்மளோட அவுட்புட்டை கொண்டு வந்து காமிக்கும். அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம் என்னென்னா சாஃப்ட்வேர் கம்பெனி யூஸ். எந்தெந்த சாஃப்ட்வேர் கம்பெனினா அந்த பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தா கூகுளு, டாப் மோஸ்ட் கம்பெனியான கூகுளு, ஃபேஸ்புக்கு, அமேசானு, இன்ஸ்டாகிராமு, ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸு, நாசா,
ஊப்பரு எக்ஸெட்ரா இதே மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி கம்பெனி ஃபுல்லுமே பைத்தானை யூஸ் பண்ணி தான் அப்ளிகேஷன் எல்லாமே க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி அது போக அதான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஷின் லேர்னிங்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டேட்டா அனலிஸ்ட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே பைத்தானை யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஜாவா வெர்சஸ் பைத்தான், ஜாவாக்கும் பைத்தானோட டிஃப்ரென்ஸ் நான் சும்மா பார்ப்போமே எப்படி இருக்குட்டு. இப்போ ஏதோ ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே கோட் வந்து கொஞ்சம் ஃபியூ லைன்ஸ் கொஞ்சம் லைன் அதிகமாகவே இருக்கும். ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள சிண்டெக்ஸ் வந்து சிங்கிள் லைன்லேயே முடிஞ்சிடும், சும்மா ஒரே லைன்லேயே முடிகிற மாதிரி இருக்கும். இதான் ஜாவாக்கும் பைத்தானுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஜாவாவை பாருங்களேன், நீங்களே பாருங்கள். ஜாவா சிண்டெக்ஸு பப்ளிக்னு சொல்லி ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது, அதுக்கப்புறம் கிளாஸ் இருக்குது, கிளாஸுக்கு ஒரு நேம் ஹெலோ வேர்ல்டுன்னு சொல்லி கிளாஸ் நேம் இருக்குது, இந்த மாதிரி மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே தான் சிஸ்டம் டாட் அவுட் ஆர் பிரிண்டர்னு கொடுத்து ஒரு 4 லைன் 5 லைன் இருக்குது. ஆனால் இதில் வந்து இதுவே நீங்கள் பைத்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பிரிண்ட்டுன்னு சொல்லி ஒரே லைனில் முடிச்சிடலாம். பிரிண்ட்டுன்னு சொல்லி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி அது உள்ளே வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே என்னென்ன கொடுக்கோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறோம். இது சிம்பிளாக ஒரே லைனில் முடிஞ்சிடும். இதுதான் பைத்தானுக்கும் ஜாவாக்குள்ள டிஃப்ரென்ஸு. சரி, அவ்வளோதான், இதோட முடிஞ்சுது. இதுக்கு மேலே நடத்தினா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். இவ்வளோ தான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பைத்தானு. இந்த இதுக்குள்ளே பிபிடி ஆனால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் ஆனால் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மாதிரி இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுன்னு சொல்லுங்கள், புரியலனாலும் புரியலன்னு சொல்லுங்கள். அது மாதிரி நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேனாலும் சொல்லுங்கள், நான் திருத்திட்டு அடுத்த டைம் நல்லா பண்ணுவேன்.